ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்கி நம்ம நைட்டு வேட்டைக்கு தான் போகிறோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேட்டைக்கு நம்ம கிளம்பும் போது நைட்டு ஒரு 9 ஆயிடுச்சு. அப்போ தான் நம்ம வேட்டைக்கு கிளம்பணும். நம்ம போன இடம் வந்து நம்ம குளத்து சைடுக்கு தான் போனது. குளத்துக்கு நம்ம வந்து சேர்ந்தாச்சு. குளத்துல ஏதாவது பச்சை தவளை ஏதாவது இருக்குதான்னு பார்க்கறது தான் வந்திருக்கோம் இப்போ வேட்டைக்கு. ஆனால் படியில் இறங்கி பார்க்கும்போது எதுவுமே இல்லை. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. அதுக்கு ஒரு நல்ல ஒரு பச்சை மட்டா கிடச்சுனாக்கி நல்லா இருக்கும். அதை தான் இப்போ அந்த சைட்லோடு தேடி திரியிறேன். ஆனால் அந்த காட்டு பகுதியில் எதுவுமே கிடைக்கல பச்சை மட்டை எதுவும். கொஞ்சம் இடம் உள்ள தள்ளி போன பிறகு தான் மட்டை ஒன்று கிடந்துச்சு. கொஞ்சம் வெயிட்டு குறைவாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதுதான் கிடச்சிது. அது போதும்னு சொல்லிட்டு நம்ம வேட்டைக்கு பாதையோட கிளம்ப தொடங்கிட்டோம். நைட்டுனால நிறைய நாயெல்லாம் புழைச்சிட்டு கிடந்துச்சு. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடல. அதனால நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். முதல்ல எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி பண்ணனால ஃபர்ஸ்ட் குளத்துல ஏதாவது இருக்கான்னு சொல்லி குளத்தை சுற்றி பார்த்தோம். குளத்து படித்தரையில எதுவுமே இல்லை. சரி, அப்போ இனி பாதை வழியாட்டு அந்த அர்த்தத்தில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டேன். அப்படியே பாதை வந்து ஒத்தடி பாதையாக்கும். நைட்டு ரொம்ப இருட்டாக வேற இருந்துச்சு. மொபைல் லைட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணது. வேற லைட் எதுவுமே நம்ம எடுத்துட்டு போகல. நைட்டு தனியாக போகிறது சேஃப் கிடையாது. நிறைய விஷ ஜந்துக்கள் பாம்புகள்லாம் இருக்கும் புதருக்குள்ள. ரெண்டு சைடுமே சுற்றி புதர் தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம நடந்து போகணும். அப்படியே அந்த ஒத்தடி பாதையில் நடந்து போக நேரம் ஒரு இடத்துல தடம் இருந்துச்சு. அதில் ஒரு தவளை இருந்துச்சு. அது அடித்ததை மாட்டிடுச்சு. அது கரெக்டாக அதை இந்த வீடியோவில் அப்படியே பார்க்கலாம். நீங்கள் அடிச்ச அடியில் தவளை வந்து மட்டையாகி கிடக்குது பாருங்க. அப்படியே எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர் கொண்டு போயிருந்தேன். அதில் அப்படியே தூக்கி உள்ள வச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இடத்துக்கு போக வேண்டியதுதான். போகிற பாதை ஃபுல்லாமே குத்து இருட்டு, சரியான இருட்டு பார்த்துருங்க. மொபைல் லைட்டில் தான் பைய பார்த்து பார்த்து போனேன். ஆனால் பெருசாக எதுவுமே தென்படலை அன்னைக்கு. அப்படியே நேராக நடந்து போகும்போது லாஸ்ட்ல அந்த அர்த்தத்துக்கு கிட்ட நெருங்கிட்டேன். இடைக்கிடைக்க சின்ன சின்ன இடத்துல தடம் இருந்துச்சு இறங்க கணக்காக்கி. அதுல எல்லாம் பார்த்தேன் சைட்ல, குளத்து சைட்ல. ஆனா எதுவுமே இல்லை, எதுவுமே தென்படல கரெக்டா. லைட் வேற கொஞ்சம் குறைவா இருந்ததுனால தென்படல கிளியராட்டு. கொஞ்சம் மழை டைம்னாக்கி நமக்கு எல்லாமே மேக்சிமம் இந்த ஒத்தடி பாதையிலேயே மேலே வந்து இருந்துரும். ஆனா இது இப்போ மழை இல்லாட்டனால மேக்சிமம் எல்லாமே குளத்துக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சைட்ல எதுவுமே தென்படாதனால நேராக அப்படியே அந்த ஒத்தடி பாதையாட்டு ரெண்டு சைடும் பார்த்து பார்த்து போயிட்டு இருந்தேன். அட்லாஸ்ட் வந்து மறுகால் பாயிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதில் ஒரு சரக்கு போட்டுட்டு இருந்துச்சு. அதிலோடைய பைய இறங்கி கீழே தான் இருக்கான்னு பார்த்தேன். ஒரு தவளை இருக்குது. அது சரியான பெருசு. ஆனால் அது அடிக்க முன்னாடி எஸ்கேப் ஆயிடுச்சு. அதுக்கு நல்ல லக் இருந்திருக்கு. அன்னைக்கு தப்பிடுச்சு. இல்லைன்னா ஒரு 1/4 கிலோ இறைச்சி நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கோம். சரியான பெருசு. சரி, அது கடை கட்டணும்னா வருத்தத்தோட நான் வந்து மறுபடியும் வந்த வழியாட்டு திரும்ப வந்துட்டு இருந்தேன். அந்த பாதை விளையாட்டு வரும்போது நிறைய சைட்ல தென்னெல்லாம் இருக்குது. அந்த தென்னுல இருந்து ஒரு தேங்காயும் கரெக்டாக அப்பந்தான் விழுந்துச்சு. தேங்காய் என்ன தான் இருக்குது. நான் அதை எடுக்கல. ஏன்னா கையில மட்டை, இன்னொரு சைட்ல தவளை, இனி அதையும் தூக்கி சுமக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு போயிட்டேன். காலத்தை யாராவது தேங்காய் பறக்கிறவங்க அவங்க எடுத்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே ஒத்தடி பாதையெல்லாம் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்படியே அந்த பாதை விளையாட்டு நம்ம நடந்து வந்துட்டு இருக்கும்போது பெரிய கரிச்சக்க மரம் ஒன்று நின்றுச்சு. அதையும் அப்படியே பார்த்துட்டு அதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். வேற எதுவும் பெருசா கிடைக்கல. அதனால அப்படியே சைடோட நடந்து வந்துட்டு இருந்தேன் பார்த்து. கிட்ட நெருங்கும் போது இன்னொன்னு இருந்துச்சு மேல ஒரு புதருக்குள்ள. ஆனா அதை அடிக்க போகும்போது அதுவும் எஸ்கேப் ஆயிடுச்சு. நமக்கு அதுவும் ஒரு பேட் லக் ஆகி போச்சு. ஃபைனலா நமக்கு ஒரு டோட்டலாட்டு ஒரு 4 எண்ணம் கிடைச்சிது நமக்கு. வேட்டையை நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 11 மணி கிட்ட ஆயிடுச்சு. இனிதான் வந்து நம்ம எல்லாமே கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணணும். அதனால நைட்டே கிளீன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நைட்டே கிளீன் பண்ண தொடங்கிட்டேன். கிளீன் பண்ண பெரிய அளவு கஷ்டம்னு இல்லை, ஈஸி தான். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு புது பிளேடு ஒன்று வேணும். அதை முதல்ல கழுத்தை சுற்றி
வெட்டிக்கிட்டு அதுலேருந்து நம்ம உரிச்சு எடுத்தா தோல் அழகாட்டு ஈஸியாட்டு வந்துடும். பிறகு நம்ம தலையை வெட்டிட்டு உள்ள குடல் எல்லாம் கிளீன் பண்ணிட வேண்டியதான். அந்த தொடைக்கிட்ட 2 நரம்பு வரும், வெள்ளை நரம்பு, அதான் மட்டும் நம்ம பார்த்து கொஞ்சம் கிளியரா எடுத்துடணும். கொண்டு வந்த எல்லா தவளையையும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு, மேக்சிமம் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இனி கழுவிட்டு ஒவ்வொரு இதாக பீஸ் போட வேண்டியதான். கால் எல்லாம் தனித்தனியாக பீஸ் போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தவளையில வந்து மெயினாட்டு காலில் தான் நிறைய சதை இருக்கும். எல்லா தவளையும் இப்போ பீஸ் போட்டு முடிச்சாச்சு. இனி அடுத்தது மசாலா தட வேண்டியதான். கொண்டு போய் பீஸ் போட்ட தவளை எல்லாத்தையும் இலையில ரெடி பண்ணி வச்சிருக்கு. அதான் எல்லாம் நான் வீடியோவில் பாருங்க. பீஸ் போட்ட தவளை எல்லாத்தையும் இனி மசாலால மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம பொரிக்க கணக்காக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சா நல்லா இருக்கும். நான் வந்து நைட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காலத்தை தான் எடுத்து பொரிச்சேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே தூங்க போயிட்டேன். மிக்ஸ் பண்ண தவளைய காலத்தை எடுத்து பார்க்கும்போது இப்படிதான் இருந்துச்சு. இப்போ பொரிக்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து சட்டாப்பையில தான் பொரிக்கிறது. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் குறைவா செலவாகும். அதனால தான் இதில் நம்ம பொரிக்க தொடங்கியது. இப்போ ஒவ்வொரு லெக் பீஸாட்டு இப்போ போட தொடங்கியாச்சு சட்டாப்பையில. நம்ம வந்து விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுறது, கேஸ்க்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லா பீஸையும் நம்ம இப்போ ஒரே இதில் மேக்சிமம் போட்டுட்டோம். அது பிறகு இன்னும் ஒரு தடவை போட வேண்டியது இருக்கும். அப்படி இருந்துச்சு. எல்லாமே இப்ப நல்லா பொரிச்சு எடுத்துட்டு இருக்குது. இனி கொஞ்சம் மாத்தி போட்டு பொரிச்சு எடுத்துட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான். நெக்ஸ்ட் வந்து லெக் பீஸ் கொஞ்சம் இருந்துச்சு. லெக் பீஸை மட்டும் தனியாட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு தனியா போட்டிருந்தேன். ஒரு 4-5 இருந்துச்சு. அதை தான் இப்போ ஒன்னொன்னா போட்டுட்டு இருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இனி அதையும் நம்ம மாத்தி போட்டு இறக்கிற வேண்டியதுதான். லெக் பீஸ் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் லேசா கரைஞ்சு போச்சு, ஆனா நல்லா தான் பொரிஞ்சிருக்கு. இனி இறக்கிற வேண்டியதுதான். எல்லாத்தையும் இறக்குனா எல்லா பொரிச்ச இறைச்சியையும் ஒரு வாழையில எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயத்தையும் எடுத்து வச்சிருக்கு. அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இதுதான் நம்ம பொரிச்ச மொத்த இறைச்சியும் இவ்வளவு தான் நமக்கு கிடைச்சது. எடுத்து நம்ம சாப்பிட தொடங்கிட வேண்டியதுதான் இறைச்சிய. நல்லா கொண்ட வாழையில இறைச்சியெல்லாம் வச்சு வெங்காயம் எல்லாம் பக்கத்துல சைடு சட்டு வச்சு நம்ம சாப்பிட தொடங்கிட்டோம். லெக் பீஸை பாருங்க, நல்லா இருக்கு பாக்கு. ஃபர்ஸ்ட் லெக் பீஸ் தான் எடுத்து கடிச்சு சாப்பிட தொடங்கினேன். ரொம்ப டேஸ்டாட்டு இருந்துச்சு. பீஸ்ல உள்ள எலும்பு எல்லாத்தையுமே கடிச்சு நம்ம சாப்பிட்றலாம். எலும்புலாம் ரொம்ப கட்டியா இருக்காது, நைஸா தான் இருக்கும். எல்லாம் கடிச்சு நல்லா சாப்பிட்றலாம்.
ஃபைனலாக எல்லா இறைச்சியும் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.